ராவணனது படை எல்லா திக்குகளிலும் வந்து நிறைந்து நின்றன. அந்த நிலையில அந்த படைகளின் அது எண்ணிக்கை எத்துணை அளவில் இருக்கலாம் என்று கம்பன் ஒரு கற்பனையை சொல்லுகிறான். எப்படி? 1000 பெருவெள்ளம் என்று அறிஞரே அறைந்த காய்ச்சின பெருங்கடற்படை களப்பட்ட எல்லாம் ஈசனின் பெற்ற வரத்தினால் எய்திய என்ன தேசம் முற்றவும் செறிந்தன திசைகளும் திகைப்ப. எவ்வளவா அறிஞர்கள் என்ன கருதினார்களா? அறிஞர்கள்லாம் தெளிவினை உடையவர்கள்னு பொருள். இங்க தெளிந்த சிந்தை உடையவர்களே என்ன நினைத்தார்களா? 1000 பெரு வெள்ளம் என்று. வெள்ளம் என்பது தமிழ்ல எண்களினுடைய மீ உயர் எண்ணிக்கைக்கு வெள்ளம்னு பேர். ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். கிரேக்க அமைப்புல அதிகபட்ச எண்ணிக்கையை தான் கூகுள் என்று சொல்லுவது. ஒன்றை தொடர்ந்து 100 பூஜ்ஜியங்கள் வந்தால் அதற்கு பேர் கூகுள்னு பேர். அதற்கு இணையான ஒரு எண் தமிழ்ல வெள்ளம். அந்த வெள்ளமும் எத்தனையா? 1000 வெள்ளமா? 1000 பெருவெள்ளம். வெள்ளத்துக்கு மேல இருக்கிறது பெருவெள்ளம், அதுக்கு மேல இருக்கிறது 1000. 1000 பெருவெள்ளம் என்று அறிஞரே அறைந்த, அறிஞர்களால் கூறப்பட்ட நம் அவ்வளவு பெரும் படையம் களப்பட்ட, களத்தில் முன்பு இறந்தனவுமான காய்ச்சின பெரும் கடற்படையெல்லாம் கடும் சினம் மிக்க விரிந்த கடல் போன்ற படைகள் அனைத்தும் ஈசனில் பெற்ற வரத்தினால், சிவபெருமானிடம் ராவணன் முயன்று பெற்ற வரத்தின் காரணமாக எய்தியது என்ன உயிர் பெற்று வந்தன என்று சொல்லக்கூடிய அளவில் இதுவரைக்கும் ராவணனை சார்ந்த வீரர்கள் எத்துணை பேர் இறந்தார்களோ அத்துணை பேரும் சிவனது அருளினால் ராவணன் பெற்ற வரத்தின் மகிமையால் அனைவரும் மீண்டும் உயிர் பெற்று வந்தது போல 4 திசையும் திகைக்க எய்தியது என்ன தேசம் முற்றவும் செறிந்தன. எல்லா இடங்களிலும் ராவணனது படைகளாகவே தெரிந்தது. அப்ப இதுகாரும் போரினது தொடக்கத்திலிருந்து யாரெல்லாம் ராவணனை சார்ந்தவர்கள் இறந்தார்களோ அவர்களெல்லாம் மீண்டும் உயிர்த்து வந்தது போல எண்ணி அளவிட்டு சொல்ல முடியாத அளவுல ராவணனது படை இலங்கை முழுவதும் நிறைந்து நின்றதான். கடல் அளவு. சென்ற எங்கனும் தேவரும் முனிவரும் சிந்த வென்றது எங்களை போலும் யாம் விழிவதும் உளதே இன்று காட்டுதும் எய்துமின் எய்துமின் என்ன கொன்ற கொற்றவர் தம் பெயர் குறித்து அறைகூ. அவ்வாறு குழுமி வந்த வீரர்கள் என்ன சொன்னார்களா? வென்றது எங்களை போலும், எங்களைத்தானே வெற்றி கொண்டீர்கள், பாருங்கள் நாங்கள் எல்லாம் உயிரோடு வந்திருக்கிறோம். யாம் விழிவதும் உளதே, நாங்கள் இறப்பது உண்டா, எங்களுக்கு மரணமே கிடையாது. நீங்கள் எங்களை வென்றது போல இதுவரை செய்த பாவனை எல்லாம் போதும், உங்களால் கொல்லப்பட்ட அனைவரும் நாங்கள் உயிர்த்து வந்திருக்கிறோம். இன்று காட்டுதும் எம் வலிமையை நாங்கள் இப்பொழுது உங்கள் முன்னே காட்ட இருக்கிறோம். எய்துமின் எய்துமின், வாருங்கள் வாருங்கள், மீண்டும் ஒரு முறை சண்டையை தொடங்குவோம். முன்பு நீங்கள் என்னை கொன்றதாக, எங்களை கொன்றதாக எண்ணி இருக்கிறீர்கள் அல்லவா? நாங்கள் யாரும் இறக்கவில்லை, எங்களுக்கெல்லாம் மரணம் கிடையாது, வாருங்கள் மீண்டும் போர் செய்வோம் என்று கொன்ற கொற்றவர் தம் பெயர், தம்மை கொன்ற வீரர்களின் பெயரை கூப்பிட்டு அழைத்தார்கள். நீலனை பார்த்து, நீதானே என்னை கொன்ற நீலாவா, நாங்கள் இப்பொழுது மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறோம், மற்றும் ஒரு முறை போர் செய்யலாம். சுக்ரீவா, நீதானே என்னை கொன்றாய், நான் வந்திருக்கிறேன் பார் என்று முன்பு தன்னை யாரெல்லாம் கொன்றார்களோ அவர்கள் பெயரை தனித்தனியாக அழைத்து மீண்டும் போர் செய்வோம் வா என்று ஒவ்வொரு அரக்க வீரனும் அறைகூவல் விட்டான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த சூழ்நிலை. இதே போன்றதாகிய சூழ்நிலை கந்த புராணத்துல வரும். அதாவது கந்த புராணத்துல
சூரபத்மனோடு நடந்த போரானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க, முருகனும் முருகனை சார்ந்தவர்களும் அந்த சூரபத்மனை சார்ந்த வீரர்களை எல்லாம் அழித்து கொண்டே வர, அந்த தேவர்களுக்கும் முருகனை சார்ந்த நவ வீரர்கள், வீரபாகு தேவர் முதலாக உண்டான நவ வீரர்கள் அத்துணை பேர் என்ன நினைத்தார்களா, முருகனுக்கு நாம் தான் பக்க பலமாய் நின்று பலரை கொன்றிருக்கிறோம். அவரவர்கள் மனதில் ஒரு ஆணவம் தோன்றியது. இதை அறிந்து கொண்ட முருகன் என்ன செய்தானா, இந்த வீரர்கள் யாரையெல்லாம் சூரபத்மனை சார்ந்தவர்களை கொன்றார்களோ அத்தனை பேருக்கும் உயிர்ப்பித்தான் முருகனை. இதுகாரும் அந்த போர்க்களத்திலே முருகனை சார்ந்தவர்களால் கொல்லப்பட்ட அத்துணை அசுர வீரர்களும் உயிர்த்தெழுந்தார். இதை பார்த்த உடனே எல்லோரும் அஞ்சினார்கள். முருகனை சார்ந்த எல்லா வீரர்களும் அஞ்சினார்கள். மீண்டும் முதலிலிருந்து அப்போரை தொடங்குவது என்று அவர்கள் அச்சப்பட்டு தயங்கிய பொழுது, தன்னால் எழுப்பப்பட்ட அனைவரையும் முருகன் தன்னுடைய தனிப்பெரும் வேலினால் மீண்டும் ஒரு முறை கொல்லுகிறார். அப்ப நானே எல்லாம் என்பதை உணர்த்துவதற்காக முருகன் இதனை செய்தார் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதுவார். அதுபோல இங்கு இறந்தவனெல்லாம் மீண்டும் உயிர்த்து, முன்பு தன்னை யாரெல்லாம் கொன்றானோ அவனை அழைத்து, நான் மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறேன், வா மற்றும் ஒரு முறை போர் செய்யலாம்னு சொன்னா எல்லாருக்கும் எவ்வளவு பயம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால குறித்து அறை கூவி ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு பெயரை சொல்லி அழைத்து, தேவரும் முனிவரும் சென்ற இந்த காட்சியை பார்த்தவுடனே எல்லாவற்றையும் கடந்தவர்களும் எல்லாவற்றையும் அறிந்தவர்களும் ஆகிய தேவர்களும் முனிவர்களும் அலறி ஓடினார்களாம். எங்கனும் சென்று இந்த படைகள் எங்கும் செல்ல தொடங்கின. இறந்தவனெல்லாம் மீண்டும் உயிர்த்து வந்ததை பார்த்த உடனே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனைக்கே இது சற்று கடினமான ஒன்று. இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் உயிர்த்து வருகிறார்கள்னா அந்த அச்சமே ஆளை கொன்றுடும். இது ராவணன் செய்த அடுத்த செயல். எல்லோரும் மீண்டும் உயிர்த்தெழுந்து தொடக்கத்திலிருந்து போரை ஆரம்பிப்பதற்கு தயாராகி தங்களை முன்பு கொன்றவர்களையெல்லாம் அழைக்கிறார்கள், வாருங்கள் மீண்டும் போர் செய்வோம். பாரிடந்து கொண்டு எழுந்தன பாம்பு எனும் படிய பாரிடம் துணைந்து எழுந்தன மலை அன்ன படிய பேரிடம் கதுவ அரிது இனி விசும்பு என பிறந்த பேரிடங்கரின் கொடும் குழை அணிந்தன பேய்கள். பாரிடந்து கொண்டு நிலத்தை துளைத்து கொண்டு மாயத்தினால், ஏனென்றால் ராவணனை சார்ந்தவர்கள் எல்லாம் தந்திரங்களிலே வல்லவர்கள், மாயத்தன்மை உடையவர்கள். ஆகவே பூமியை பிளந்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்தார்களாம். பாம்பு எழுந்தன எனும் படிய, ஆதிசேடன் முதலிய பாம்புகள் எல்லாம் பூமியினை பிளந்து கொண்டு மேலே வருவது போல, அதான நம்பிக்கை. ஆதிசேடன் தானே உலகை தாங்குவதாக நம்பிக்கை. அவனே பூமியை பிளந்து கொண்டு, மாதிரி 8 நாகங்கள் உண்டு. தக்ஷன், கார்கோடகன், வாசுகி, காளிங்கன், நீலன், ஆதிசேஷன் அப்படின்னு 8 விதமான கொடிய நாகங்கள் உண்டு. அந்த நாகங்கள் எல்லாம் பூமியை பிளந்து கொண்டு வருவது போல பாரிடம் நிலத்தினுக்கு மேலே துணைந்தெழுந்தன, விரைந்து மேலெழுந்து கிளம்பின மலையென்ன படிய, பெரிய மலைகள் என்று கூறும்படியாக இனி பேரிடம் கதுவரிது, இனி இப்பெரிய உலகில் உரைதல் ஆற்றாது விசும்பென விண்ணகமே பொருத்தமான இடம் என்று பேரிடங்கள் தண்ணீரில் பெயர்ந்து திரியும் முதலைகள் போன்றன கொடும் குழை வளைந்த குண்டலங்களை பிறந்த பேய்கள், மாயத்தில் பிறந்த பேய்கள் அணிந்து காட்சி தந்தன. இப்படி பூமியின் கீழ் இருந்த நாகங்கள் எல்லாம் பூமியை பிளந்து கொண்டு வான் நோக்கி எழுந்தன. நீர்நிலையில இருந்த முதலைகள் எல்லாம் அஞ்சி வெளியே வர அவைகளை காதினுக்கு குண்டலங்களாக போட்டுக்கொண்டு பேய்களெல்லாம் ஆரவாரம் செய்தன.
இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது வானர சைன்யங்களுக்கு பார்த்த அளவிலேயே பயம் வந்தது. அதற்கப்புறம் போர் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், பார்த்த அளவிலேயே. யாருக்கான வாய்ப்பு இருந்தால் காரைக்கால் அம்மையார் அருளி செய்த திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம்னு 2 பாடல்களை பாடியிருக்காங்க. அதாவது 2 பதிகங்கள். கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா அந்த பதிகங்களை எடுத்து படித்து பாருங்கள், புரியும். அந்த பதிகங்கள்ல சிவனோடு யாரெல்லாம் நடனம் ஆடினார்கள், அப்பன் ஆடும் இடம் திரு ஆலங்காடேன்னு முடிப்பா. அங்கு எவ்வாறு எல்லாம் அந்த மயான பூமியில பேய்களும் புதைக்கப்பட்ட பிணங்களும் எழுந்து இதனோடு ஏனைய பிற கொடிய பூதங்களாகிய ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் கொடுப்போம். கூகை, கோட்டான், பேய் என்றெல்லாம். இதே போல நீங்க கந்த சஷ்டி கவசம் யாருக்கான பாடம் இருந்ததுன்னா அதுல எத்துணை விதமான பேய்கள் எல்லாம் தங்களை துன்புறுத்தாது முருகனே நீ எங்களுக்கு அருள் என்று பாட்டு வரும் இல்லையா? பிள்ளைகளை தின்னும் புழக்கடை முனியும் வாலாட்டிகள் பேய்களும் பிரம்ம ராட்சதரும் வரிசையா சொல்லிக் கொண்டே போவார் பாலராய சுவாமிகள். அவ்வளவு இது மாதிரியான பல பேய்கள், இறந்து போன சவங்கள், இவைகளெல்லாம் மீண்டும் எழுந்து போருக்கு வந்த எப்படி இருக்கு? அதை நம்ம காட்சியா பார்க்கணும்னா நம்ம மேலை நாட்டு படம் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். மம்மி ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் பார்த்தீர்கள்னா தெரியும். இறந்து போன பிணங்கள் எல்லாம் அப்படியே எழுந்து போர் செய்யும் காணக்கூடிய, அது நம்ம சின்ன திரையில பார்ப்பதெல்லாம், அதுக்குன்னு உண்டான பெரிய திரை சினிமாஸ்கோப் திரையில பார்க்கணும். நம்மை அறியாமல் அச்சம் நம்மை ஊடுருவும். அது போல இந்த பாம்புகளெல்லாம் பூமியை பிளந்து கொண்டு மேலெழ அந்த ராவணனால் உயிர்ப்பிக்கப்பட்ட பல்வேறு விதமான பிணங்கள், பேய்கள் எல்லாம் கடலில் இருந்து புறப்பட்ட முதலைகளை எல்லாம் காதிலே குண்டலங்களாக போட்டுக்கொண்டு அவைகளெல்லாம் போரிலே வந்து நிற்க எப்படி மிக கடுமையாக. தாமசத்தினில் பிறந்தவர் அறம் தேரும் தகையர், தாம் அசத்தினில் செல்கீழா சது முகத்தவர்க்கு தாம சத்திரம் செய்பவர் பரிந்தனர் தளர தாம சத்திரம் சித்திரம் பொருந்தினார் தயங்க. வார்த்தையை கவனிங்க. ஒரே சொல்ல செம்மொழி சிலேடையாகவும் பிரிமொழி சிலேடையாகவும் பயன்படுத்துறார். இது அந்த இடத்துல ஏற்கனவே ரொம்ப நேரத்துக்கு, அதாவது தொடக்கத்துல பாலகாண்டத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டை பார்த்தோம். அடுத்து இங்கு இந்த ஒரு சொல்ல அப்படியே முழுமையுமாக இரு பொருள்பட சொன்னா அது செம்மொழி சிலேடைன்னு பேர். ஒரு சொல்ல அப்படியே சொன்னால் ஒரு பொருளும், பிரித்து சொன்னால் வெவ்வேறு பொருளுமாக கிடைச்சதுன்னா அதுக்கு பேரு பிரிமொழி சிலேடைன்னு பேர். இப்ப உதாரணம், தாமரைன்னு சொன்னா மலரை குறிக்கும். அதைய தாமரைன்னு பிரிச்சேன்னா தாவக்கூடிய மான்னு குறிக்கும். அப்ப அது பிரிமொழி சிலேடைன்னு பேர். சொல்லை பிரிக்கும் போது வேற பொருளை கொடுத்து, ஒரே சொல் அப்படியே நின்று வேறுபட்ட பொருளை கொடுக்கும். உதாரணம், மா அப்படின்னு சொன்னா வண்டையும் குறிக்கும், திருமகளையும் குறிக்கும், மாமரத்தையும் குறிக்கும், யானையையும் குறிக்கும். வேழம் கரும்பை குறிக்கும், யானையை குறிக்கும். இதுக்கெல்லாம் பேரு செம்மொழி சிலேடைன்னு பேரு. ஒரு சொல் தன்னளவிலேயே இருவேறுபட்ட பொருளை தந்தால் செம்மொழி. ஒரு சொல் தன்னளவில் நின்றும் பிரிந்த பொழுது வெவ்வேறான பொருளை தருவதாக இருந்தால் பிறமொழி சிலேடைன்னு பேர். பிரிது
பிரித்ததினால் வரக்கூடிய இந்த சொல்ல பாருங்க. தாமசத்தினில் பிறந்தவர். தாமசம்னாக்க மாயத்தன்மைக்கு தமஸ்னு பேர். தமஸ் என்று சொன்னால் மாய மந்திரங்களுக்கு தமஸ். நம்ம மனதை மருட்டி மயக்கி செய்வது. ஆகவே தாமசத்தினில் பிறந்தவர்னா மாய திறத்தால் பிறந்தவர்கள். மேஜிக்கலா ஒருத்தனை உருவாக்கி காமிக்கிறது. அறம் தெரும் தகையர், தர்மத்தை அழிக்க வல்ல ஆற்றல் உள்ளவருமான மாயப்படைகள். அவனுக்கு முழுக்க முழுக்க அந்த கண்கட்டு வித்தைகள். பழைய தமிழ் இலக்கியம் இதை நோக்குன்னு, நுண்மையும் பாரமும் கருதி செய்யப்படுதலின் இதனை நோக்கு என்றார். அடியாருக்கு நல்லா சிலப்பதிகார உரையில காண்பிப்பார். பிளாக் மேஜிக் இப்ப ஆங்கிலத்துல சொல்லி கொண்டு இருக்கும். இது போன்றதாகிய மாயப்படைகள் அறத்தினுக்கு புறம்பாக எல்லாவற்றையும் செய்தற்கு ஆற்றல் உடையவர்கள். அடுத்து தாம் அசத்தினில், தங்களினுடைய அசத்து, சத்துன்னா நேர்மைன்னு அர்த்தம். அசத்துன்னா நேர்மையற்ற. கிராமங்கள்ல சொல்லுவாங்க சரியான அசத்துன்னு. ஆகவே போலி நெறியில், உண்மைக்கு மாறான போலி நெறியில் இந்த பிரிமொழி சிலடையா பயன்படுத்திட்டார். தாம் அசத்தினில் செல்கிலா, செல்லாதவராய் சதுமுகத்தவர்க்கு, சதுமுகர் 4 முகத்தை உடைய பிரம்மனுக்கு உத்தாமம் சிறந்த சத்திரம். பாருங்க, சதுமுகத்தவர்க்கு, முகத்தவர் குத்தாம அந்த வார்த்தை அங்கு சேர்த்துக்கணும். சத்திரம் யாகத்தை செய்பவர், புரிபவரான முனிவர்கள் பரிந்தனர் தளர, மனம் நொந்து தளர, தாமதம் ஒளி சிறந்த சத்திரம் படைக்கலம் தயங்க மின்னிட சித்திரம் பொருந்தினர் விசித்திரமாக விளங்கிய. எப்படியா? மாய தந்திரங்களில் வல்லவர்களாகிய அரக்கர்கள் அறநெறியிலிருந்து விலகி தவறினையே செய்வதற்காக பிரம்மனை நோக்கி தவம் செய்யக்கூடிய முனிவர்களும் அஞ்சக்கூடிய அளவினுக்கு ஒளி பொருந்திய பலவேறுபட்டதாகிய ஆயுதங்களை கொண்டு தாக்க வந்தார்கள். இவ்வளவுதான் செய்தி. எவ்வளவு அழகா கம்பன் சொல்லி செல்லுகிறான்னு பாருங்க. உன்னை விடல. அடுத்தது இந்த ஸ்லேடையில, தாம் அவிந்து மீது எழுந்தவர்க்கு இரட்டியின் தகையர், தாம இந்துவின் பிளவு என தயங்கு வாழ் எயிற்று, தாம் அவிஞ்சயர் கடல் பெரும் தகையினர் தரள தாம விஞ்சயர் துவன்றினர் திசைதொரும் தருக்கி. ஏன் இந்த மாதிரி ஸ்லேடையை இங்க கொண்டு வந்து புகுத்தினார்னா, நான் சொல்லக்கூடிய கருத்து. இதுவரைக்கும் போர்க்களத்தையே வர்ணித்து கொண்டு வருகின்ற பொழுது என்ன ஆகும்? ஒரு மனச்சோர்வு கிடைச்சது. ஒரே போன்றதாகிய ஒரு தன்மைத்தான கருத்து. போர்க்களத்துல வீரர் வருதல், மடிதல், 4 வகை படையினது பெருக்கம், இதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே வருகின்ற பொழுது ஒரு விதமான சோர்வு ஏற்படும். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, மொனாட்டனி. இதை கம்பன் புரிந்து கொள்ளுகிறார். அதனால என்ன பண்றான், கொஞ்சம் சொல்ல அலங்காரங்களை கொண்டு இந்த போர்க்களத்தை வர்ணிக்கின்ற பொழுது கொஞ்சம் சொல்லினுடைய நயம், அதனை பகுக்கின்றதினால் ஏற்படக்கூடிய பொருள், இதிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது கொஞ்சம் உற்சாகம் உண்டு. அதனாலதான் கொஞ்சம் வார்த்தைகளை கொண்டு இந்த வேர்ட் பன்னிங் பண்ணாக்க நம்ம கொஞ்சம் நிதானப்படுவோம். என்ன புதுசா ஏதோ சொல்லி இருக்காரு, அப்ப நாம சோர்வு அகற்றி மீண்டும் உற்சாகத்தோட படிப்போம். அதனால நடுவில் இது போன்றதாகிய செய்யுட்களை எழுதுவது கவிஞர்களுக்கு வழக்கம். ஆகவே தாம் அவிந்து தம் முன்னர் இறந்து, ஏற்கனவே இவர்களெல்லாம் இந்த வானரங்களால் கொல்லப்பட்டவர்கள். மீது எழுந்தவர்க்கு இரட்டியின் தகையர், மீண்டும் எழுந்தவர்களாகி 2ஆம் முறை வந்து தன்மை உடையவரும். ஏற்கனவே போர்க்களத்துல செத்து போனான். ராவணன் பெற்ற வரத்தினால் எல்லோரும் உயிரோடு திரும்பி வந்திருக்கான் 2வது முறை. தாம இந்துவின் ஒளிமிக்க திங்களின் பிளவென பிறையென தயங்கு வாழ் எயிற்ற, அப்படி பிறைச்சந்திரனை போல வாயில கோரை பற்களை உடைய அரக்கர்கள் தாம் அவிஞ்சயர்
தம்முடைய மாயத்தன்மை மிக்கவரும் கடல் பெரும் தகையினர் பெருங்கடலினை போன்று பறந்து பட்டவர்களும் தரளத்தாம விஞ்சையர் முத்துமாலை அணிந்து விந்தை மிக்கோராய் திசை தோறும் எல்லா பக்கங்களிலும் தருக்கி துவன்றினர். ரொம்ப ஆரவாரமாக பேசிக்கொண்டு அப்படியே வானரங்களை நெருக்கி கொண்டு வந்தார்கள் எல்லா திக்கிலிருந்து. தாம் மடங்களும் முடங்கு உளையாளியும் தகுவார் தாமடங்களும் நெடுந்திசை உலகொடும் தகைவார் தாமடங்களும் கடலும் ஒத்து ஆறுதரும் தகையார் தாமடங்களும் கொடும் சுடர் படைகளும் தரித்த. எப்படி தாமடங்களும் தாவும் இயல்பினை உடைய சிங்கத்தை, மடங்கள்னா சிங்கம், தாம் மடங்கள்னா தாவக்கூடிய சிங்கம், முடங்கு உளையாளியும் வளைந்த உளைன பிடரிமயிர், வளைந்த பிடரிமயிரை உடைய யாழி. நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், யாழி என்பது புராண ரீதியிலே பேசப்படக்கூடிய ஒரு விலங்கு. அப்படி ஒரு விலங்கு இருக்குமான்லாம் தெரியாது. அதாவது யானை உடல் சிங்க முகம், கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. இது போன்ற பிடரிமயிரை உடைய யாழிகள் தகுவார் அந்த இரண்டு விலங்குகளுக்கு இணையான அரக்கர்கள். எவைகளுக்கு? தாவக்கூடிய சிங்கத்தினுக்கும் வளைந்த பிடரிமயிரை உடைய யாழிகளுக்கும் இணையான ராக்கத வீரர்கள். தாம் அடங்கலும் தாம் அனைவரும் நெடுந்திசை நெடிய திசைகளை உலகொடும் தகைவார் உலகினோடும் தடுக்க வல்லார். போர்க்களத்தில் உலகமே திரண்டு இவர்களை எதிர்த்தாலும் இவர்கள் தடுத்து விடுவார்கள், அத்தகு ஆற்றல் உடையவர்கள். தாமடங்களும் கடலும் ஒத்து ஆர்த்தரும் தகையார் தாவுகின்ற ஊழி தீயும் கடலும் போல ஆரவாரம் செய்து கொண்டு தாம் ஒளிமிக்க மடங்களும் இடி ஏறுகளையும் கொடும் சுடர் படைகளும் கொடியதும் ஒளிமிக்கதுமாகிய படைக்கலன்களையும் தரித்தார், தாங்கி நின்றார். அவ்வளவு கொடுமையான ஆயுதங்களை கொண்டு இறந்தவர்களெல்லாம் மீண்டு வந்து சிங்கங்களை போலும் யாழிகளை போலும் ஆற்றல் மிக்கவர்கள், உலகமே திரண்டு வந்தாலும் எதிர்க்கக்கூடிய திறனோடு பல கொடிய ஆயுதங்களை தரித்து கொண்டு நின்றார்கள். மாயையினால இந்த காட்சியை உருவாக்கிட்டான் யாரு? ராவணன். எப்படி? இணைய தன்மையை நோக்கிய இந்திரை கொழுனன் வினயம் மற்ற இது மாயமோ விதியது விளைவோ வனையும் வன்கழல் அரக்கர்தம் வரத்தினோ மற்றோ நினைது யாம் எனின் பகர் என மாதலி நிகழ்த்தும். ரொம்ப அழகான ஒரு கேள்வியை கேட்டான் ராமன். இணைய தன்மையை நோக்கி இப்படிப்பட்ட நிலையை கண்ட இந்திரை கொழுனன் திருமகள் நாயகனாகிய ராமபிரான் மாதலி கிட்ட கேட்கிறான். மாதலி ராவணனோடு இந்திரன் போர் செய்த காலத்திலிருந்து ராவணனை பத்தி தெரிஞ்சவன். அதனால மாதலி கிட்ட கேட்கிறான், என்னப்பா இப்படி எல்லாம் இறந்தவனெல்லாம் மீண்டும் ஒன்று சேர்ந்து நம்மை தாக்க வருகிறார்கள், இது வினயம் மாயமோ? இந்த செயல் மாயம்தானே? விதியது விளைவோ? இல்லை எனில் விதியில் நேர்ந்தது தானோ? இப்படிதான் போர் நடக்கணும்னு உருவாக்கப்பட்டு இருக்கா? தெரியலையே. வனையும் அணிந்த வன்கழல் அரக்கர், பெரிய கடலினை உடைய அரக்கர்களின் வரத்தினோ வரம்தானோ இது? மற்றோ வேறு காரணங்களினால் நேர்ந்ததோ? நினைதியாம் எனில் எண்ணி அறிந்து இருந்தால் பகர் சொல்லு கூறுவாயாக என கேட்க மாதலி நிகழ்த்தும். மாதலி பேச ஆரம்பிச்சான். இல்ல, இது அத்தனையும் மாயை தோற்றம். ஞாபகம் வச்சுக்கோ. நம்மை அச்சுறுத்துவதற்கு, நம்முடைய வானர படையை அச்சத்தினுள் ஆழ்த்துவதற்கு ராவணன் செய்யக்கூடிய தந்திரங்களில் இது ஒன்று. இறந்தவர்களை எல்லாம் மீண்டும் உயிர்ப்பித்து அவர்கள் உயிரோடு இருப்பது போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த தோற்றத்தினால நம் கண்முன்னே இறந்தவர்களெல்லாம் மீண்டும் எழுந்து வந்து நம்மை மீண்டும் போருக்கு அழைப்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறான். அதனால இது உண்மை அல்ல, இது உண்மையான படை அல்ல.
ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த மாயையை விளக்குவதற்கு ஏற்றதாகிய ஞான அஸ்திரத்தை விடு. அறியாமையை போக்குதற்கு அறிவார்ந்த அஸ்திரத்தை கையாள். தேர்ப்பாகனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்குன்னு பாரு. அந்த காலத்துல தேர்ப்பாகன், இந்த காலத்துல பெரும் பெரும் செல்வந்தர்களுக்கு நல்ல மதியூக மந்திரி யாரா தெரியுமா இருப்பான்? அவர்களினுடைய கார ஓட்டுறவனா. அவனுக்குதான் தெரியும் முதலாளியினுடைய எல்லா செயல்பாடும். அது மாதிரி அந்த காலத்துல ஒரு பெரும் வீரன் இருக்கிறான்னா அந்த வீரனினுடைய செயல்பாடு அடுத்தடுத்து என்ன செய்தால் நன்றாக இருக்கும் என்று தேரினை ஓட்டுதற்குரிய பாகனுக்கு அந்த தெளிவு இருக்கும். அது தெரியாமலா பார்த்தனே சாரதியாக வந்தான்? யோசிச்சு பாருங்க. நாரணனே ஏன் சாரதியாக வந்தான்? அர்ஜுனனுடைய பெருமையே எதுன்னா போர்ல ஜெயிச்சதோ காண்டியவமோ இல்லை, அவனுக்கு தேர்ப்பாகனாய் கண்ணன் வந்தது. அவ்வளவு பெரிய வேலை அது. அதனால இங்க மாத்தலியிடம் கேட்ட உடனே மாத்தலி தெளிவா சொன்னா, இருப்பு கம்மியற்கு இழை நுழை ஊசி என்று இயற்றி விருப்பின் கோடியால் விலைக்கு எனும் பதடியின் விட்டான் கருப்பு கார்மழை வண்ண அக்கடும் திசை களிற்றின் மறுப்பு கல்லிய தோழவன் மீள அருமாயம். தெளிவா பேசின. எப்படி? கருப்பு கடும் பஞ்சகாலத்தில் கார்மழை வண்ணா கரிய முகில் நிறம் உடையாய், பஞ்சகாலத்துல மழை தரக்கூடிய அளவினுக்கு நிறத்தை கொண்டுள்ள ராமனே. அப்போ மக்கள் வருந்தக்கூடிய காலகட்டத்துல அவர்களுக்கு விரும்பி உதவ வரக்கூடிய மழை மேகம் போன்றவனேன்னு ராமன் அழகா சொல்லி, இருப்பு கம்மியற்கு இரும்பினால் பணி செய்கின்ற கொல்லனுக்கு இழை நுழை நூலிழை நுழைகின்ற ஊசி ஒன்று இயற்றி ஓர் ஊசி செய்து விருப்பின் ஆசையோடு விலைக்கு கோடியால் விலைக்கு பெற்றுக்கொள் எனும் என்று உரைக்கும் பதடியின் அறிவிலான் போன்று. ஒண்ணுல இது கொஞ்சம் நடைமுறை பழமொழி தெரிஞ்சா புரிஞ்சுது. கொல்லனிடமே ஊசிய விற்கிறதா சொல்றோம் இல்லையா? கொல்லனிடமே, இரும்பு தொழிலை செய்பவனிடமே ஒரு ஊசிய விற்றா எப்படி இருக்கும்? இந்த வாணிக துறையை படிக்கிறார்கள் அல்லவா, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுல சொல்லுவார்கள் ஒரு சிறந்த விற்பனையாளன் எப்படி இருக்க வேண்டும்னா, he can sell a piece of ice cube to an Eskimo. எக்ஸ்கிமோன்னு சொல்றவன் துருவ பிரதேசத்துல பணிகளுக்கு நடுவிலேயே வாழறவன். அவங்கிட்ட ஒரு ஐஸ் துண்டை விற்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு சாமர்த்தியம் இருக்கணும். அதான் சொல்றோம் இல்லையா, கொல்லந்தருவிலேயே ஊசி விற்பவனை போல. இரும்பு தொழில் செய்யக்கூடிய இடத்துல போயிட்டு நினைச்சா 1000 ஊசி செஞ்சுப்பான், அவங்கிட்டயே ஒரு ஊசிய செய்யறது. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார்கள். ஒருவன் வேலை நிமித்தமா வெளிநாட்டுக்கு போனான். அங்க இருந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அங்க போய் வேலை கேட்டான். அவர் சொன்னார், உனக்கு நான் வேலை கொடுக்கிறேன், ஆனால் தொடர்ந்து 1 வாரம் உன்னுடைய விற்பனை திறனை நாங்கள் கண்காணிப்போம். முறையாக சரியாக பொருள்களை நீ நல்ல விதமாக விற்பதாக இருந்தால் 1 வாரத்திற்கு பிறகு உனக்கு நிரந்தரமான பணி வாய்ப்பு கொடுப்போம். இல்லை என்றால் 1 வார ஊதியத்தோட உன்னை வீட்டுக்கு அனுப்பித்து விடுவோம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நீ ஒரு 10 நபர்களுக்காவது பொருளை விற்பதற்கு முயல வேண்டும். முதல் நாள் இவன் வேலையில சேர்ந்தான். சேர்ந்த உடனே
அன்றைய இரவு பொழுது வேலையை முடிச்ச பொழுது முதலாளி கூப்பிட்டார். இன்று எத்தனை பேரிடம் நீ வாணிகம் செய்த? ஒருத்தரிடம்தான். உடனே ஒரு கோபம் வந்து, நான் என்ன சொன்னேன்? 10 பேரிடமாவது நீ குறைந்தபட்சம் வாணிகம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? இது என்ன தவறான செயல்பாடு? நீ என்ன வாணிகம் செய்தாய் என்று பார்க்க வேண்டும் என்று அவன் என்ன அந்த அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல யார் மூலமாக விற்கப்படுகிறதோ அந்த விற்பவரினுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டது. அந்த விற்பனை நபர் அவர் பெயருக்கு கீழே பார்த்தா பல லட்சம் டாலருக்கு வித்திருக்கான். கடையினுடைய உரிமையாளருக்கு அதிர்ச்சி, மகிழ்ச்சி. என்ன செய்தது? ஒரு விற்பனை பல லட்சம் டாலர். கூப்பிட்டு என்ன விற்றாயின்னு கேட்ட. அவன் சொன்னான், ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து தலைவலின்னு. நான் உடனே சொன்னேன், தலைவலிக்கு வந்து மருந்து சாப்பிடுறதை விட கொஞ்சம் பொழுதுபோக்காக திறந்த காற்றோட்டமான ஏரிகள்ல போயிட்டு மீன் பிடித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே எனக்கு மீன் பிடிக்கிற தூண்டில் இல்லைன்னா தூண்டில் கொடுத்தேன், அதற்குண்டான கொக்கிகள் கொடுத்தேன், அப்புறம் அந்த கொக்கிகள்ல மாட்டக்கூடிய புழுக்கள் கொடுத்தேன். இவற்றை கொண்டு நான் ஏரிக்கு போகணும்னா படகு இல்லையேன்னு சொன்னான். உடனே அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீமர் போட் கொடுத்தேன். இதை இங்கிருந்து நான் எவ்வாறு ஏரிக்கு எடுத்து செல்வது? படகு ரோட்ல ஓடாது. உடனே இந்த படகினை எடுத்து செல்லக்கூடிய ஒரு ட்ரக்கு கொடுத்தேன். இந்த ட்ரக்கை நான் எப்படி கையில் இழுத்து செல்வது? உடனே நான் சொன்னேன், இதை ஒரு கார்ல இணைத்துக் கொள்ளலாம். என்கிட்ட கார் இல்லைன்னு ஒரு காரை கொடுத்தேன். ஆகவே காரு, ட்ரக்கு, அந்த ட்ரக்கில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீமர் போட்டு, அப்புறம் இது எல்லாம் சேர்ந்து இத்தனை லட்சம் வந்தது. இது ஒன்றுதான். நான் இன்றைக்கு ஜாவா கடையினுடைய உரிமையாளர் மிரண்டு போய், நீ இப்படிப்பட்ட விற்பனை தந்திரத்தை எங்கு கற்றாய் அப்படின்ன போது அவன் தெளிவா சொன்னான், எங்கள் நாடு இந்தியா, இந்திய நாட்டுல பல பல்நோக்கு மருத்துவமனைகள் இருக்கு. அதுல ஒரு மருத்துவமனையில கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். இந்த மல்டி டிசிப்ளினரி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதுல மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியில கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். உடனே முதலாளி சொன்னார், நீ கடையை கவனித்துக்கொள், நான் உங்கள் நாட்டுக்கு போய் அந்த மாதிரி ஒரு மருத்துவமனையில ஒரு 3 மாதம் வேலை செய்து விட்டு வருகிறேன். ஏனென்றால் ஒரு விற்பனை பிரதிநிதி அப்படி இருக்கணும். நம்ம ஊருக்குள்ளெல்லாம் இந்த மல்டி டிசிப்ளினரி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா அப்படித்தானே, தலைவலின்னு போய் பாருங்க, ஸ்கேன் எடுக்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், சிடி ஸ்கேன் எடுக்கணும், அந்த டெஸ்ட் எடுக்கணும், இந்த டெஸ்ட் எடுக்கணும். கடைசியில என்ன சொல்லுவான், நீ சாப்பிட்டது அஜீர்ணம், அதனால தலைவலி வந்திருக்குன்னு டைஜஷனுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்துருவோம். எடுத்த டெஸ்ட் எல்லாம் ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுத்துரும். இதான் இப்படி இருக்கணும் சேல்ஸ். அததான் இங்க சொன்னான். யாரு? இந்திரனினுடைய தேர்ப்பாகன் சொன்னா, கொல்லந்தெருவில் ஊசி விற்பது போல இந்த ராவணன் எல்லா மாயைகளுக்கும் வல்லவனாகிய நாரண வடிவாகிய நீ ஒன் முன்னே போட்டு காமிக்கிறான். பாத்தியா என்ன நியாயம் இது? எப்படியா? விலைக்கு கோடியால் விலைக்கு பெற்றுக்கொள் எனும் என்று உரைக்கும் பதடினா முட்டாள் அர்த்தம். கொல்லந்தெருவுல ஊசி விற்கிற முட்டாள் போல மாயங்களை ஒன் முன்னாடி காட்டுறான். நீ எல்லா மாயங்களுக்கு அதிபதி நாராயணா நீதானே. அக்கடும் திசை கழிற்றின், அந்த கடுமையான திசையானையின் மறுப்பு கொம்பினால் கல்லிய துளைக்கப்பட்ட தோழவன் தோள்களை உடைய ராவணன் மீள அரும் மாயம் தப்புதற்கு அரிதான மாயாஸ்திரத்தை எய்திருக்கிறான். யாரு? முன்னாடியே. நீ நாராயணன் தானே இப்ப ராமனா வந்திருக்க. இப்ப நீ மாயை வல்லான் அல்லவா?
மாயை வல்லானாகிய ஓம் முன்னாடியே ஒரு மாய அஸ்திரத்தை ஒருவன் விடுகிறான்னா இது கொல்லந்தெருவில் ஊசிவிக்கிற மாதிரி தானே. அவனுக்கு தெரியல, ராமனே நீ ஞானாஸ்திரத்தை விட்டு அவன் மாயையை நீக்கும். ஆகவே முட்டாள்தனமா ராவணன் பண்றான் பார், யார்கிட்ட எதை போய் செய்யணும். சில பேர் ரொம்ப வேடிக்கையாக கேட்பார்கள். நீங்க குழந்தைகளோட எல்லாம் கொஞ்சம் பழகி பார்த்தீர்கள்னா தெரியும். அதுகள்லாம் இப்ப புதிய நோக்கத்துல பள்ளிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தவொடனே நாம ஏதாவது கொஞ்சம் ஆங்கிலத்துல கேட்டோம், ஓ உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்கும். அவர்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் செல்லக்கூடிய பள்ளி, அங்கு கற்றுத்தரக்கூடிய டீச்சர் அவங்கதான் பெருசு. நம்ம எல்லாம் அவர்களை விட பெரியவர்களை ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு இதெல்லாம் தெரியுமா? ஓ எங்க டீச்சருக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரியுமா? சொல்லவே முடியாது. உங்க டீச்சரே எங்கிட்ட தான் படிச்சானா நம்பாதுகள். ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அந்த மாதிரி கொல்லந்தருவில் ஊசி விற்பது போல இந்த ராவணன் உன்னிடமே மாயாஸ்திரத்தை பிரயோகிக்கிறானே, இதை விலக்கு ஞானாஸ்திரத்தினால். உடனே இந்த பழமொழி தொன்று தொட்டு இருக்கிற பழமொழி இல்லையா? கொல்லந்தருவில் ஊசி விற்கிறதுன்றது தமிழ் நீதி நூல்கள்ல பழமொழின்னு ஒரு நீதி நூல் இருக்கு. அதுல இந்த பழமொழியே இடம் பெற்றிருக்கு. கொற்றச்சேரி துன்னூசி விற்பாரில். கொற்றச்சேரின்னா கொல்லர்கள் வாழும் வீதின்னு அர்த்தம். துன்னூசின்னு தைக்கிற ஊசி. இது தொன்று தொட்டு வரக்கூடிய 2000 வருஷமா அந்த பழமொழி வழக்கில் இருக்கு. சரி, வீக்கு வாயில் வெள்ளையிற்று அரவின் வெவ்விடத்தை மாய்க்குமா நெடு மந்திரம் தந்தது ஓர் வலியின் நோய்க்கும் நோய் தருவினைக்கும் நின் பெரும் பெயர் நொடியின் நீக்குவாய் நினை நினைக்குவார் பிறப்பு என நீங்கும். பலமுறை சொல்லியிருக்கேன். கம்பனுக்கு எங்கெல்லாம் ராமனை பரம்பொருள்னு சுட்டணும்னு கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும் உள்ள பூந்து பெருசா கிடையாது. எப்படியா? நோய்க்கும் பிறவியாகிய நோயினுக்கும் நோய் தரு வினைக்கும் அப்பிணியினை உருவாக்கக்கூடிய வினைகளுக்கும் எதிராக ராமன் பிறவியை மட்டும் அறுக்கிறவன் இல்ல, பிறவிக்கு காரணமான வினைகளையும் போக்கக்கூடியவன். நின் பெரும் பெயர், உன்னுடைய பெருமை மிக்க பெரிய நாமம். ராமன் சொன்னா பிறவி அரும், பிறவிக்கு காரணமாகிய வினை அரும். நொடியின் மொழிந்தால் ஒரு நொடி பொழுதில் ராமன் ஒரு முறை சொல்லுங்கள், அந்த நொடி பொழுதுல நம்முடைய பிறவி துன்பங்கள் எல்லாம் போய்விடும். ஆகவே நீக்குவாய் நீக்கக்கூடிய அருளின் இருப்பிடமே, வீக்கு அழிக்கும் தன்மை உடையதாய் வாயில் வைத்திருக்கின்ற வெள் எயிற்று அரவின் வெண்பற்கள் கொண்ட பாம்பின் வெவ்விடத்தை கொடிய நஞ்சினை மாய்க்கும் அழிக்கின்றவாறு நெடு மந்திரம் தந்தது ஓர் வலியின் உயர்ந்த மந்திரம் அளிக்கும் ஒப்பற்ற ஆற்றலை போன்று. இப்படிப்பட்ட மாயத்தை உன் ஞானாஸ்திரம் நீக்குவது போல் கொடிய பாம்பினால் ஊட்டப்பட்ட நஞ்சினை உடனாக நீக்கக்கூடிய மருந்து போல உன்னிடம் இருக்கக்கூடிய ஞானாஸ்திரத்தை நினை நீக்குவார் உன்னை தியானிப்பவர் பிறப்பு என நீங்கும். அவர்கள் பிறவி பாவமானது போவது போல ஞானாஸ்திரத்தை விட்டாய் என்றால் இந்த மாயை முற்றிலுமாக கலையும் விலகும்னு மாதலி சொன்னான். இந்த இடத்துல பாருங்க, ராம நாமத்தின் பெருமையை போற போக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். ராமநாமத்தின் பெருமையை வாலி வதையில் அழகா சொல்லுவார். அந்த தன் மீது எய்யப்பட்ட அம்பின் பின்னாடி பார்த்தானா ராமன் பேர் இருந்தது. ஆகவே பிறவிதோறும் செய் பாவத்தின் தன்மையை தீக்குவதற்கு உண்டான மருந்தாகி அந்த பேரை பார்த்தாங்க. திருப்பி இங்க ராம நாமத்திற்கு அப்படிப்பட்டதோர் ஆற்றல். வரத்தின் ஆயினும் மாயையின் ஆயினும் வலியோர் உரத்தின் ஆயினும் உண்மையின் ஆயினும் ஓட துரத்தியால் என ஞானமா கடுங்கனை துறந்தான் சிரத்தின் நான்மறை இறைஞ்சவும் தொடரவும் செய்ய. என்ன அழகு! 4 நான்மறை 4 வேதங்களும்
சிரத்தின் தன் சிரசிற்கு நிகரான உபநிடதங்களும் இறைஞ்சவும் தொடரவும் வணங்கவும் தேடவும் இயலாதவாறு உள்ளவன் பரம்பொருளாகிய ராமன். ஷேயோன் அவைகளுக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடியவனாகிய ராமன் வரத்தினாயினும் பல வரபலத்தினால் ராவணன் இதை பெற்றிருந்தாலும் மாயையின் ஆயினும் மாயையின் ஆற்றலினால் இதனை செய்திருந்தாலும் வலியோர் உரத்தினாயினும் வல்லமை மிக்க தன்னுடைய போராற்றலினால் இதனை உருவாக்கி இருந்தாலும் உண்மையின் ஆயினும் சத்தியத்திலான எந்த வகையில் இருந்தாலும் ஓட துரத்தியால் மாயாத்திரத்தை ஓடும்படி துரத்துவாய் என என்று ஞானமா கடுங்கனை ஞானமாகிய பெருமையும் கடுமையும் நிறைந்த அம்பினை துறந்தான் செய்தான். வேதத்தினுடைய சிரமாக கருதப்படுவது உபநிடதம். வேதம் கற்றவர்கள் எல்லோருக்கும் புரியாது. அதனால வேதத்தினுக்கு தலை எதுன்னா உபனிஷதம். 108 உபனிஷதம் இருக்கு. அது இப்ப நல்ல தமிழாக்கத்துல எல்லாம் கூட போட்டு இருக்கிறார்கள், வாங்கி படிச்சு பாருங்க. நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு பெரிய உதவியாக உபனிஷதங்கள் இருக்கு. நான் யாருன்னு தெரியணும்னா உபனிஷம் தான் உதவும். சில அதுவும் ஒரு முக்கியமான ஒரு 7 உபனிஷதம் இருக்கு, போதும். அதை மட்டும் படிச்சா பிரகதாரண்யர், கட்டோபனிஷத், மாண்டூக்கியர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில உபநிடதங்கள் மிக அதீதமான அறிவு சார்ந்த அந்த முனிவர்களினுடைய வாத பிரதிவாதங்கள் நம்மை பிரமிக்க வைக்கும். அதனால்தான் வேதங்களின் சிகரம் உபனிஷதங்கள். அந்த உபநிடதங்களுக்கும் அப்பாற்பட்டு இருப்பவன் யாரு? பரம்பொருள். அப்படிப்பட்ட ராமனிடம் மாதலி சொன்ன ஞான அஸ்திரத்தை விடு, ராமனும் விட்டான். துரத்தல் ஆற்று ஒரு ஞானமா கடுங்கனை தொடர அறத்து அலாது செல்லாது நல்ல அறிவு வந்து அணுக பிறத்தல் ஆற்றுறும் பேதமை பிணிப்புற தம்மை மறத்தலால் தந்த மாயையின் மாய்ந்தது அம்மாயை. என்ன வார்த்தை பாருங்க, மாயையின் மாய்ந்தது அம்மாயை. பொருள் எவ்வளவு அழகா எழுதினார் பாருங்க. துரத்தலாற்று ராமபிரானால் ஏவப்பட்ட அந்த ஞான அஸ்திரம் உரு உற்ற மாக்கடும் பெருமை மிக்கதும் கடுமை கொண்டதுமான ஞானக்கணை ஞானாஸ்திரம் என்கின்ற அம்பு தொடர, அந்த ராவணன் படையின் மீது தொடர, அறத்து அலாது செல்லாத அறத்திற்கு மாறான வழியில் செல்லும் இயல்பு நீங்கி நல்லறிவு வந்து அணுக நல் உணர்வு நெருங்கி சேருதலால் பிறத்தல் ஆற்றுறும் பிறப்பின் காரணமாக வழிபடும் பேதமை பிணிப்புற அறியாமையானது நீங்க. இதுவரைக்கும் கட்டப்பட்ட அறியாமை என்கின்ற ஒன்று தம்மை மறத்தலால் தம் நிலை மறந்ததினால் தந்த அதனால் ஏற்பட்ட மாயையின் மாயை அழிவது போன்று மாயம் வாய்ந்தது மாயாத்திரம் தொலைந்தது. அறியாமையினால் மாயையின் வயப்பட்டு நாம் மயங்கி இந்த உலகிலே உழன்று இருக்கக்கூடிய நேரத்தில் ஞானம் தோன்றி இதுகாரும் மாயத்தினால் நாம் வஞ்சிக்கப்பட்ட அந்த மாய நிலையை எவ்வாறு ராமநாமம் போக்குமோ அது போல ராமனால் எய்யப்பட்ட ஞானாஸ்திரம் ராவணனால் ஏற்படுத்தப்பட்ட மாய தோற்றத்தை அழித்தது. அழிச்ச உடனே ராவணன் வேறு வழியில் நேரடியா போருக்கு வந்தாகணும். இனி இந்த மாயையெல்லாம் ராமனிடம் எடுபடாதுன்ற உண்மையை புரிந்து கொண்டான். இவனை இனி ஒன்றும் செய்ய முடியாது, நேருக்கு நேர் போர் செய்தார்கள். ஆகவே கையில் இருக்கிற சூலப்படையை எடுத்து வீசினா ராமன் மீது. நீலம் கொண்டு ஆர் கண்டனும் நேமி படையோனும் மூலம் கொண்டார் கண்டகர் ஆதி முடிப்பான் காலம் கொண்டார் கண்டன முன்னே கழிப்பான். சூலம் கொண்டான் அண்டரையலாம் தொழில் கொண்டான். நீலம் கொண்டு ஆர்
நீல நிறம் வந்து பொருந்திய கண்டனம் கழுத்தை உடைய சிவபெருமான், ஆலகாலம் உண்ட சிவன். நேமிப்படையோன் சக்கரப்படையை உடைய திருமால். மூலம் கொண்டார் திருமாலினுடைய நாபிக்கமலத்தை பிறப்பிடமாக கொண்ட பிரம்மன். கண்டகர் கொடிய அரக்கரின் ஆவி முடிவிப்பான். ஆகவே நீலகண்டனாகிய சிவனும் சக்கரப்படை கொண்டிருக்கக்கூடிய நாரணனும், நாரணனது நாபிக்கமலத்திலே தோன்றிய பிரம்மனும், கொடிய அரக்கரின் ஆவி முடிப்பான் உயிரை அழிப்பதற்கு காலம் கொண்டார், உரிய காலத்தை அமைத்து கொண்டார்களாம் மூவரும். அந்த மூன்று தெய்வங்களும் இந்த அரக்கர்களினது அழிவை தக்க காலத்தில் அழிக்க வேண்டும் என்று எண்ணி அமைத்து கொண்டு அண்டரையெல்லாம் தேவாதி தேவர்களை எல்லாம் தொழில் கொண்டான். ஏவல் கொண்டவனாகிய ராவணன் முன்னே கண்டன கழிவிப்பான். கண்ணுக்கு முன்னே காண்பனவெல்லாம் அழித்தல் கருதியனவனாய் சூலம் கொண்டான். ஒரு சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டான். அதாவது எல்லோரும் என்னை ஒன்று சேர்ந்து அழிக்க வரக்கூடிய இந்த காலத்துல இவர்கள் அனைவரையும் நான் தனி ஒருவனாக நின்று அழிக்க போகிறேன் என்ற கோபத்தோடு மிக வலுவான ஒரு சூல் ஆயுதத்தை கையில் எடுத்தான். கண்டாகுலம் உற்று 1000 ஆர்க்கின்றது கண்ணில், கண்டு ஆகுலம் உற்று உம்பர் அயிர்க்கின்றது. வீரர் கண் தா குலம் முற்றும் சுடும் என்று அக்கழல் வெய்யோன் கண் தாகுதல் முன் செல்ல விஷைத்துளது கண்டான். 1000 கண்ட ஆகுலம், 1000 கண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒலி கருவி. அது போர்க்களத்துல பெரிய சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கருவி. கண்டை என்பது பேர் அதுக்கு. ஆகவே 1000 கண்ட ஆகுலம், அதாவது 1000 பேர் ஒரு சேர அலறுவது போல ஒலி எழுப்பக்கூடிய ஒரு ஆயுதம் அது எனும் தொகுதி முற்று ஆர்க்கின்றது முழுவதுமாக ஆரவாரம் செய்ய கண்ணில் கண்டு கண்ணுற்று ஆகுலமுற்று சிலடை துன்பமுற்று உம்பர் தேவர்கள் அயிர்க்கின்றது. ஐயுறவு கொள்ளுதற்கு அந்த சூலப்படைய பார்த்த உடனே தேவர்களெல்லாம் கவலை உற்றார்களாம், ஐயம் கொண்டார்களாம். வீரர் கண் எதிர்த்து நிற்கும் வீரர் மாட்டுள்ள தா வலிமையையும் குலம் குலத்தையும் முற்றும் சுடும் முற்றிலுமாக சுட்டரிக்க கூடிய அக்கழல் வெய்யோன் அழகிய வீரக்கழல் அணிந்த கொடிய ராவணன் கண் தாகுதல் முன், கண் காணும் முன் செல்ல வேகமாக அந்த ஆயுதத்தை செலுத்த விஷைத்துள்ளது. வேகமாய் விட்டால் அந்த சூலாயுதத்தை கண்டான் ராமன். அவ்வளவு வேகமாக அந்த சூலாயுதம் வந்து கொண்டு இருக்கிறது. அதை கண்டு தேவர்களும் வானவெளியில நடுங்குகிறார்கள். காணக்கூடிய நேரத்திலேயே கவலையை தரத்தக்கதாய் பெரியதொரு ஆயுதம். ஆகவே எரியா நிற்கும் பல் தலை மூன்றும் எரி அஞ்ச திரியா நிற்கும் தேவர்கள் ஓட திரள் ஓட இரியா நிற்கும் எவ்வுலகும் தன் ஒளியே ஆய் விரியா நிற்கும் நிற்கிலது ஆர்க்கும் விழி செல்ல. எரியா நிற்கும் பல் தலை எரிந்த நிலையிலே வந்து கொண்டு இருக்கிறது அந்த திரிசூலம். நெருப்பை கக்கி கொண்டு வருகிறது. எரி 3 மஞ்ச, 3 நெருப்பு மஞ்சுமாறு. உலகியலுக்கு சொன்னா 3 நெருப்பு, ஆகவனீயம் தக்ஷணானீயம் காரிகபக்தி என்ற 3 நெருப்பு. இயல்பானது சொன்னாக்க சூரியன் சந்திரன் அக்னி என்கின்ற 3 நெருப்பு. எந்த 3 நெருப்போடையும் பொருத்தலாம். அப்படிப்பட்ட கொடிய நெருப்பு. அதே மாதிரி வடவை கனல், பூமியை பிளந்து வரக்கூடிய கனல், வான்வெளியில் உள்ள கடல் கனல், கடல் நடுவே வரக்கூடிய கனல். இந்த 3 நெருப்பு எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம்.
ஆகவே 3 நெருப்பும் அஞ்சுமாறு. ஆனா பெரும்பாலானோர் ஆகவனீயம் காரிகபத்தியம், இந்த ஆகவனீயம்னு சொல்லக்கூடாது, ஆகவாக்னின்னு பேரு, காருக பத்தியாக்னின்னு பேரு. அதே போல 3வது தென் திசைக்கு உண்டானக்கு தக்ஷணானிய அக்னின்னு பேரு. இந்த 3ம் கடுமையான நெருப்பா. அந்த நெருப்பினுக்கு இணையாக அவைகளும் அஞ்சக்கூடிய அளவுல திரியா நிற்க, சுழன்று திரிய தேவர்கள் ஓட, இந்த வரக்கூடிய சூலம் அது கக்கக்கூடிய நெருப்பு, அதை கண்டு அஞ்சு தேவர்கள் ஓடினார்கள். திரள் ஓட வானர கூட்டமும் சிதறி ஓடியது. இரியா நிற்கும் எவ்வுலகும், நிலை குலைகின்ற அனைத்து உலகங்களும், வானவெளியில சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கோள்களும் உலகங்களும் தடுமாறத் தொடங்கின. தன் ஒளியே விரியா நிற்கும், தனது ஒளிப்பிழம்பை பரப்பி கொண்டு செல்லக்கூடிய ஆர்க்கும் எவர்க்கும் விழி செல்லா நிற்கிறது. அதன் மீது பார்வை செல்லாமல் நில்லாது, கண்ணு பார்க்க முடியல. அவ்வளவு விரைவாக அந்த சூலாயுதம் நெருப்பை கக்கி கொண்டு யார் கண்ணிலும் நின்று நிற்காமல் பறக்கிறது. அவ்வளவு வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது. செல்வாய் என செல்ல விடுத்தான், இது தீர்த்தற்கு ஒல்வாய் நீயே, வேறு ஒருவர்க்கும் உடையாதால் வல்வாய் வெங்கண் சூலம் எனும் காலனை வள்ளால் வெல்வாய் வெல்வாய் என்றனர் வானோர் மெலிகின்ற. செல்வாய் என்ன, சென்று வா என்று அந்த சூலாயுதத்தை ராவணன் எய்தான். செல்ல விடுத்தான். ராவணன் சூலத்தினுக்கு ஆணை போக்கினான், போய் எல்லாரையும் அழிச்சிட்டு வாங்க. வானோர் தேவர்கள் மெலிகின்றார். தேவர்கள் இந்த சூலாயுதத்தின் வேகத்தை கண்டு மனமும் உடம்பும் மெலிந்து போனார்களாம். வள்ளால் இது தீர்த்தற்கு நீயே ஒல்வாய், வள்ளலே ராமனே, இந்த சூலாயுதத்தை அழிப்பதற்கு உன் ஒருவனால் மட்டுமே முடியும், வேறு ஒருவர்க்கும் உடையாது, பிறர் எவராலும் இதனை அழிக்க இயலாது. வல்வாய் வெங்கண் சூலம், வலிய வாயுடன் கொடியதாய் வரக்கூடிய இந்த சூலத்தை எனும் காலனை, இவ்வாறு எல்லோரையும் அழிக்க வருவதற்கு யமனை போன்ற இந்த சூலத்தை வெல்வாய் வெல்வாய், வெற்றி கொள்க வெற்றி கொள்க என்றனர் என்று வானத்திலிருந்து தேவர்கள் கெஞ்சினார்கள், வேண்டிக் கொண்டார். ராமனுடைய அம்பு அந்த சூலத்தை அழிக்கலையும். ராமன் அந்த சூலத்தை பார்த்து ஒரு ஓங்காரம் செய்தான், இந்த சூலம் அழிந்தது. எப்படி? துணையும் வேகத்தால் உறும் ஏறும் துண் என்ன வனையும் காலின் செல்வன தன்னை மறவாதே, நினையும் ஞான கண் உடையார் மேல் நினையாதார் வினயம் போல சிந்தின வீரன் சரம் வெய்ய. துணையும் வேகத்தால், விரைந்து வரக்கூடிய வேகத்தினை உடைய அந்த சூலாயுதம் உறும் ஏறும் துண் என்ன, இடிகள் கூட திடுக்கிடக்கூடிய அளவினுக்கு வேகமா வந்ததாம். வனையும் காலின் செல்வன, சூறை காற்று போலே வந்து கொண்டிருந்ததாம். வீரன் வெய்ய சரம், ராமன் அந்த சூலத்திற்கு எதிராக பல கொடிய அம்புகளை எய்தான். தன்னை மறவாதே நினையும், தன்னையும் என்று மறக்காது சிந்திக்கும் ஞானக்கண் உடையார் மேல், ஞானக்கண் படைத்த பேர் அன்பாளர்கள் மீது நினையாதார் வினயம், இறைவனை நினையாத கீழ்மக்கள் செய்யும் தீமைகள் போல சிந்தின பயன் தராது அழிந்து விழுந்தன. எப்படி? ராவணனது சூலத்திற்கு ஞான கொண்டவர்களை மேற்கோளா காட்டினான் கம்பன். ராமன் எய்த அம்புகளை பக்தி இல்லாதவர்களுக்கு உவமையா சொன்ன. ஞானம் உடையவர்கள் முன்பு பக்தி இல்லாதவர்கள் எவ்வாறு பயனற்று விழுவார்களோ அது போல பெருத்த வேகத்தோடு வரக்கூடிய சூலத்தின் முன் ராமனது அம்புகள் பயனற்று விழுந்தது. எய்யும் எய்யும் தேவருடை தின்படை எல்லாம் பொய்யும் துய்யும் ஒத்து அவை சிந்தும் புவி தந்தான், வையும் சாபம் ஒப்பு என வெப்பின் வலி கண்டான்
ஐயன் நின்றான் செய்வகை ஒன்றும் அறிகிலான். புவி தந்தான் பூமியை காக்கக்கூடிய ராமபிரான் தேவருடைய தின்படை எல்லாம் வானோர்களிடமிருந்து பெற்ற அரிய பல அம்புகளை எல்லாம் எய்தான். எய்யும் இடைவிடாது தொடுத்தான். அவை அவ்வாறு அவனால் எய்யப்பட்ட அந்த ஆயுதங்கள் பொய்யும் துய்யும் ஒத்து பொய்மையும் மெல்லிய பஞ்சினை போன்றும் அந்த சூலத்தின் முன் பயனற்று விழுந்தது. சிந்தும் சூலத்தை வெல்லாது கீழே சிதறி விழுந்தன. ராமன் பானம் ஒண்ணுமே நடக்கலங்க. ஐயன் ராமபிரான் வையும் சாபம் ஒப்பு என வைகின்ற சாபம் போன்று வெப்பின் வெம்மை சான்ற சூலத்தின் வலி கண்டான், வலிமையை உணர்ந்தான், செய்வகை ஒன்றும் அருகில்லான் நின்றான். என்ன செய்வதுன்னு தெரியல. எந்த ஆயுதத்தை எய்தாலும் அது பயனற்று போகிறது. அந்த சூலம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதுன்னு தெரியல. மறந்தான் செய்கை மற்ற எதிர் செய்கை மன்னிக்கணும் எதிர் செய்யும் வகையெல்லாம் துறந்தான். என்ன உம்பர் துணுக்கம் தொடர் உற்றார். அறம்தான் அஞ்சி கால் குலைய தான் அறியாதே பிறந்தான் நின்றான். வந்தது சூலம் பிறன் அஞ்ச. செய்கை மறந்தான். எய்யப்பட்ட அம்புகள் எல்லாம் பயனற்று போவதை கண்டு இனி என்ன செய்வதுன்னு மறந்து போயிட்டாராம். என்ன செய்தால் இந்த சூலத்தை தடுக்க முடியும் தெரியல. மற்ற எதிர் செய்யும் வகையெல்லாம் எதிரிகளை எதிர்த்து செய்ய வேண்டுவன அனைத்தும் துறந்தான். அப்படியே விட்டுட்டான். சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல ஸ்டன்னு, திடுக்கிட்டு நின்றுட்டான். என்ன என்று கருதி உம்பர் தேவர்கள் துணுக்கம் தொடர் உற்றார். அச்சம் கொண்டு தேவர்கள் நடுங்கினார்கள். இனி என்ன நடக்கும்? ராமனுடைய அம்புகளே ஒன்றும் செய்ய முடியல அந்த சூலத்தை. துணுக்கம் தொடர் உற்றார். அச்சம் தொடர தேவர்கள் அப்படியே பயந்து நிற்கிறார்கள். அறம் தான் அஞ்சி கால் குலைய அறம் நடுநடுங்கி நிலை குலைந்து போயிற்று. பிறந்தான் மனிதனாக பிறந்த ராமபிரான் தான் அறியாதே நின்றான். தன் தெய்வீகத்தை உணராது நின்றான். அதுக்குதான் சொல்றது ராமன் சர்வ சக்திமான், சர்வ புத்திமான், சர்வ யஜ்ஞன் அல்ல. தான் தெய்வத்தன்மை உடையவன், தான் ஓர் அவதாரம் என்று அவனுக்கு தெரியல. அவனுக்கு தெரியல. ஆகவே தெய்வீகத்தை உணராது நின்றான். பிறர் அஞ்ச அது கண்ட மற்றவர்கள் எல்லோரும் அஞ்சினார்கள். சூலம் வந்தது. சூலப்படை ராமனை நெருங்கி வந்தது. என்னாச்சுன்னு அடுத்த வகுப்பில் பார்க்கிறேன்.